இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைனில் ஃபில்லட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெஞ்சுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் நார்மலாகவே ஸ்கெட்சில் போயிட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இந்த லைன்ஸு இதெல்லாம் வந்து கோஆர்டினேட்ஸ்லையும் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக வந்து ஸ்கெட்சில் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்கெட்சில் இந்த பிளேனில் நம்ம சேம் வேல்யூ கொடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் டைரெக்ஷன் வந்து ஜெட் கொடுத்துடலாம். டைமென்ஷன் வந்து ஜஸ்ட் நான் 100 கொடுக்குறேன். கொடுத்துட்டு மிரர் எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, சேம் அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இந்த எட்ஜில் தான் வந்து நம்ம ஃபில்லட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்லட்டில் ஷேப் ஃபில்லட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்கணும், இதை வந்து சப்போர்ட்னு நம்ம சொல்லுவோம். பார்க்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் 2. இப்போ இந்த ஏரோ மார்க் வந்து கீழே இருக்குது. நான் வந்து ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த இது வந்து ஹைட் ஆகிரும், கீழே தான் வந்து கிரியேட் ஆகும் ஃபில்லட்டு. நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ கீழே கிரியேட் ஆகும். இப்போ நமக்கு மேலே கிரியேட் ஆகணும், இங்கே கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை இந்த டைரெக்ஷனை மாற்றுங்க. இதே அதே மாதிரி மேலே மாற்றிடுங்க. இப்போது மேலே கிரியேட் ஆகிரும், கீழே வந்து ஹைட் ஆகிரும். இப்போ வேல்யூஸ் வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 25 வைக்கிறேன். அதே மாதிரி இதை எடிட் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியலாக இருக்குது. இது வந்து சோடு இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில வந்து டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து லென்த்தை பேஸ் பண்ணி இந்த ரேடியஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாயிண்ட் ஜஸ்ட் இந்த ஆர்க்காவே வந்து கிரியேட் ஆகிடும். இங்கே வந்து இப்போ இந்த லென்த் வந்து நமக்கு காட்டாது. இதை பிக் பண்ணாதான் வந்து லென்த் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து காட்டும். இந்த லென்த்தை பேஸ் பண்ணி இந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். அதுதான் வந்து டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோனிக் பேராமீட்டர்ஸ். நம்ம கோனிக்னு கொடுத்தாலே வந்து நாம் வந்து இந்த பேராபோலா ஹைப்பர்போலா எலிப்ஸ் பார்த்துப்போம் பார்த்தீங்களா? அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து கோனிக்கு 0.5 மேக்ஸிமம் வந்து 0.9 வரைக்கும் தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணோன்னா இந்த கோனிக்கோட இந்த அதாவது இந்த ரேடியஸ் இந்த கர்வோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். பேராபோலா ஹைப்பர்போலா எலிப்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து இந்த டிஃப்ரெண்ட்டு இப்போ நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய எடுத்து விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மூத்து. டிஃபால்ட்டாக வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சப்போர்ட் இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் இடையில அந்த எட்ஜ் இந்த பாயிண்ட் இந்த வேர்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேர்டெக்ஸ்க்கு இடையில கிரியேட் ஆகக்கூடிய இந்த ரேடியஸ் இதுதான் வந்து இந்த ஸ்மூத் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸ்மூத்து, மேக்ஸிமம் கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த ரெண்டு வேர்டெக்ஸ் கடையில் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து மினிமம் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து எப்பயுமே இந்த ரெட் கலர் வந்துச்சு அப்படின்னா வந்து இதுதான் வந்து பாசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். பாசிபிள் சொல்யூஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக கரெக்டாக சர்ஃபேஸ் லியோனாக இருந்தால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளோட டைமென்ஷனை பேஸ் பண்ணி வந்து அதுவே வந்து காட்டும்.